எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம வந்து சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கே வந்து இப்போது பிசிஎம் ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அது இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இங்கே பிளாட்ஃபார்ம் இருக்கா, அதுதான் பிசிஎம் ஷெட் இங்கே வரப்போகுது சிவகங்கையில். இப்போ பிசிஎம்னா என்னென்னா பல்லாஸ்ட் க்ளீனிங் மிஷின். ஸோ அந்த பல்லாஸ்ட் க்ளீனிங் மிஷின் என்ன பண்ணணும்னா, அந்த தண்டவாளத்தில் இருக்கிற ஜல்லிக்கல்லை க்ளீன் பண்ணக்கூடிய மிஷினை நிறுத்துகிற இடம் வந்து சிவகங்கையில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெத் எண்ட் மாதிரி தான் முடியுது அதோட. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேபிளிங் பர்பஸ்க்காக இங்கே கொண்டு வர போகிறாங்க. எப்படியும் இன்னும் வரதுக்கு கொஞ்சம் நாட்கள் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் மானாமதுரை டைரக்ஷன் நோக்கி இப்போ நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ராக்கு பிரிகிற மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ராக் வந்து நேராக இந்த தெரியுதா, இந்த லூப் லைனோட ஜாயின் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் லைனாக யூஸ் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னா அந்த பிசிஎம் ஷெட் நிறுத்துறதுக்கு. ஏன்னா இங்கே தான் சிவகங்கையில் தான் வந்து சிவகங்கை எஸ்எஸ்சி பிவி ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு எல்லாம் போகிறதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சிவகங்கையில் இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிசிஎம் ஷெட் வரப்போகுதுங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். நன்றி, வணக்கம்.